எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியுமான செவ்வாய் 2ஆம் இடத்திலே உச்சம் பெறக்கூடிய இந்த நிலை தரக்கூடிய அற்புதங்களை பற்றிய பதிவு இது. கிட்டத்தட்ட ஒரு 41 முதல் 48 நாட்கள் ஒரு மண்டலம் என்று செவ்வாயை வைத்துத்தான் சொல்வார்கள். 48 நாட்கள். இந்த முறை ஒரு 39 நாட்கள் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய். செவ்வாய் சாதாரண கிரகம் அல்ல. மிக அற்புதங்களை செய்யக்கூடிய, செயல் திட்டம் எப்படி போட்டாலும் சந்திரன் புதன் தரக்கூடிய அந்த அறிவு இணைவுகளின் காரணமாக வெற்றி தைரியத்தோடு மரண பயமின்றி மங்களமாய் ஒரு விஷயத்தை செய்து எதிரியை அடித்து தூக்க, எதிரி என்றால் ஆள் மட்டுமல்ல, எதிர்நிலைகள், கடன், நோய், வம்பு, வழக்கு இவற்றையெல்லாம் தைரியமாய் இறங்கி செயல்படுவதற்கு ஒரு அரிய ஆற்றலை தரக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் 16 ஜனவரி 2026 மகர ராசியில் வந்து உச்ச பலனை தர துவங்கும். அதற்கு முன்னதாகவே ஜனவரி 13 சுக்கிரன் மகரத்தில், ஜனவரி 14 மகர சங்கராந்தியாய் சூரியன் மகரத்தில், அதேபோல் செவ்வாய். அதற்கடுத்தது நான் இந்த பதிவை உங்களுக்கு நீங்கள் கேட்கும் போது புதனும் வந்து விடக்கூடிய அற்புதம். லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய, அதாவது செயலுக்கு தேவை அறிவு மட்டும் இருந்தால் போதாது, கூட செயல் செய்யக்கூடிய தைரியம் வேண்டும். தைரியத்தோடு பணமும் வேண்டும். இந்த சரஸ்வதி சபதம் படத்தை போல எது பெரிது என்று பார்க்கும்போது, இப்போது பெரிது எது என்று பார்ப்பதை விட முக்கியமான அனைத்தும் அறிவு, வீரம், பொருள், லக்ஷ்மி கடாட்சம் இவை அனைத்தும் இணைந்து தரக்கூடிய அந்த தாக்கம் என்பது மிக மிக அரிதினும் அரிதான ஒரு அற்புதத்தை தரும். உங்களுடைய கர்ம வினைகள் மிக அற்புதமாய் நல்வினையாய் மாறும். தன லாபம் கூடும். சூரியன் அரசு சார்ந்த விஷயத்திலும் சரி, அல்லது நீங்களே ஒரு விஷயத்தை சொன்னால் அடுத்தவர் கேட்கக்கூடிய நிலைக்கு அற்புத மாற்றம். உங்களுடைய பர்சனாலிட்டி இது மிளிரும். எந்த விதமான தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை தூக்கி எறிந்து வெற்றிக்கான வழியை நாடக்கூடிய அற்புதத்தை இந்த கிரகங்கள் தந்துவிடும். அது மட்டுமல்லாமல் திடமான ஒரு தன்னம்பிக்கையை தரும். கரியர் அட்வான்ஸ்மெண்ட், அதாவது நீங்கள் செய்ய ஒரு வேலையோ ஒரு தொழிலோ ஒரு வியாபாரத்திலோ அதுல முன்னேற்ற பாதையை காட்டக்கூடிய, அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதுல செல்லக்கூடிய அற்புதத்தை தரும். உறவுகளுக்குள் ஒரு இனிமையை தரும். திருமண வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதம், அல்லது இனிமையாய் இதுவரை திருமணம் சார்ந்த விஷயத்திலே தடை இருக்கிறதே, தாமதம் இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி திருமண விஷயங்களிலே அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பான ஒரு நிலை. செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாயாக மகர ராசிக்குள் திங்கட்கிழமை 23 பிப்ரவரி 2026 11:57 AM வரை, அதாவது மதியம் வரை இருப்பார். இந்த நாட்கள் கிட்டத்தட்ட இது 39 நாட்கள் என்றாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 42 நாட்கள் நீங்கள் இதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாய் இருக்கும். சாரவல்லி போன்ற மூல நூட்களிலே சொல்லுவது எப்படி என்றால், ஒரு படையை நடத்தக்கூடிய தைரியம் என்பது கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு, அதாவது இதை ஒரு பாசிட்டிவ் என்று சொல்லலாம் அல்லது நெகட்டிவ் என்றும் சொல்லலாம். அது எப்படி ஒரே விஷயம் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும்? சில விஷயத்தை இது செய்தால் பாவம், இது செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே இருந்தால் ஒரு குளவி கூடு கட்டி இருக்கிறது. அது உங்கள் வீட்டினுடைய வாயிலிலே கூடு கட்டி இருக்கிறது. நீங்கள் போகும்போது வரும்போது கொட்டும் அபாயத்திலேயே பயந்து பயந்து சென்று வந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அதை அடிப்பதா விடுவதா? அடிக்க கொட்டிவிட்டால் என்ன என்ற பயம் இருக்கிறது அல்லவா? அப்ப அடிப்பதற்கு ஒரு கொடுமையான மனம் வேண்டும், ஒரு குரூயல் திங்கிங். அந்த ஒரு தைரியத்தை, அதாவது எதிர்நிலைகளை தகர்த்தெறியக்கூடிய தைரியத்தை, கரேஜ் தரும். அது மட்டுமல்லாமல் இவன் சாதித்து காட்டுவானா அல்லது சோதனைக்குள்ளேயே சிக்கி மடிவானா என்று அடுத்தவர் கண்டிருந்த நிலைகளிலிருந்து இப்போது சாதனை, அதற்கு மதிப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். ஆனால் எப்போதுமே வீர தீர விளையாட்டுகளில் ஈடுபட்டால் ஒரு அடிபடத்தான் செய்யும். ஆகினால் கவனம், வாகன பயணங்களிலே கவனம், ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதிக கவனம். செவ்வாய் இப்போது ஒரு கொடூர வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை எல்லாம் தருகிறது. எப்படியோ விடுவதாக இல்லை,
ஓட்டப்பந்தயம் தான். வழியில காலிலே முள் குத்தினால் என்ன, கல் குத்தினால் என்ன, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று கடகட என்று ஓடி எந்த இலக்கு இருக்கிறதோ அந்த இலக்கை அடைந்து அதன் பின்பு வைத்தியம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை வரும். ஆகையினால் இதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டம் என்பது நிலம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் நினைத்தபடி நகர்த்தி வெற்றியை பெற்று விடுவதற்கான அமைப்பு என்பது இருக்கும். உங்களுடைய பேச்சில் சற்று கூடுதல் கவனமாக இருங்கள். ஏனென்றால் இந்த நிலையிலே சூரியனோடு இணைந்த செவ்வாய் உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை தருவதற்கு எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி வேலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிகாரம் என்ன? யாரும் எதையும் இலவசமாய் தருகிறேன் என்று சொன்னால் அதை பெறாதீர்கள். அதேபோல் ஏதோ ஒன்று எளிதிலே கிடைக்கிறது என்றால் அதை 10 முறை யோசியுங்கள். 11வது முறை வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். பொய் சொல்வது அல்லது மிக தீய விஷயங்கள், அடுத்தவர்களுடைய நலனை கெடுக்கக்கூடிய, உங்களுக்கு எதிர்நிலைகளை அழிப்பதிலே தவறில்லை. ஆனால் தேவையே இல்லாமல் சிக்கலை அடுத்தவருக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலைகளில இருக்கக்கூடாது. அதேபோல் ஞானிகள் அல்லது உங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய மனம் வருத்தப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது பார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல் யானை தந்தம் போன்ற விஷயங்களில் செய்யப்பட்ட பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதை அகற்றுவது மிக முக்கியம். இது எல்லாம் மந்திர தந்திர விஷயங்கள் என்று சொல்லுவோம். அது மட்டுமல்லாமல் இந்த தை அமாவாசை அடுத்த நாள் 19ஆம் தேதி துவங்கி ஷியாமலா நவராத்திரி, குப்த நவராத்திரி, ரகசிய நவராத்திரி. குப்த என்றால் ரகசிய, ரகசிய நவராத்திரி. கோடிகளை குவித்துக் கொள்வதற்கு தசமகா வித்தைகளை அறிய வேண்டும். மொத்தமாய் தெரிந்துவிட முடியுமா? நாம் அறிந்து கொள்ள முடியுமா? அதற்கான உபாசனை பெற்றுவிட முடியுமா என்றால் அனைவருக்கும் சற்று அரிது. இருந்தாலும் கூட இந்த நாட்களில் அந்தந்த தேவதைகளை 10 தேவதைகளை வேண்டுவது, பெண் தெய்வங்களை வேண்டுவது என்பது பார்வதியின் சொரூபமாக ஆற்றலை அள்ளித்தந்து தீயவர்களிடம் விலக்கி விடக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும் போது இப்படி ஒரு அமைப்பு மேலும் பல வருடங்களாகும். செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன். சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு கோடிகளை அள்ளித்தரக்கூடிய கிரகம் ஒன்றிணைந்து இருக்கிறது. நான் சொல்லுவது கேட்கும் போது இனிமையாய் இருப்பதற்காக மட்டுமல்ல, இனிமை வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது. ஏனென்றால் இப்போது செவ்வாய் மிகப்பெரிய ஒரு அதகலம் செய்ய போகிறார். வெற்றியை குவிக்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை, தன்னம்பிக்கையை, கடந்த விஷயத்தை அல்லது செய்ய வேண்டாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த விஷயத்தை இப்போது எதிர்த்து நில், துணிந்து நில் என்று ஒரு விஷயத்திற்கு வெற்றியை பெறுவதற்கு ஒரு அளவிற்கு தைரியம் என்பது தேவை. அதை தருவார். தைரியத்தோடு தனத்தையும் தருகிறார். எப்படியோ அதற்கான ஆற்றல் வந்துவிடும். செவ்வாய் உங்களுக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு 12ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதி. இந்த காலகட்டம் பிப்ரவரி முடிய வரை கூட ஒரு 48 நாட்கள், ஒரு மண்டல காலம் செவ்வாயானவர் ஜனவரி 16, 2026 துவங்கி உங்களுடைய ராசி 2ஆம் இடத்திலே அவர் உச்ச நிலையை அடைகிறார். உச்ச செவ்வாயினுடைய பலன் என்பது மிகப்பெரிய அற்புதங்களை நிச்சயமாக உங்களுக்கு செய்யும். அது மட்டுமல்லாமல் இந்த செவ்வாயினுடைய இந்த பார்வை பலத்தின் காரணமாக 5ஆம் இடத்தின் மீது பார்வை பலம் மற்றும் உங்களுடைய அஷ்டம நிலை மற்றும் பாக்கிய நிலைகளில இருக்கும். இதன் காரணமாக ஒரு ஆழ்ந்த விஷயங்கள், ஒரு படிப்பு, ஒரு ரிசர்ச், ஆராய்ச்சி விஷயங்கள் இவற்றிலும் கூட வெற்றி என்பது இருக்கும். மாணவர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற ஒரு வெற்றி அல்லது உழைப்பதற்கு தேவையான ஒரு சோம்பேறித்தனமாக இருந்திருக்கிறீர்கள் இத்தனை காலகட்டம் என்றால் ஒரு உழைப்பிற்கு தேவையான ஒரு ஆற்றலை தந்துவிடக்கூடிய ஒரு கிரக நிலைகளாக இது அமையும். அது மட்டுமல்லாமல் மற்ற சில நிலைகளில நேர்மறையாக இருக்கும்போது, பாசிட்டிவ் திங்கிங்கோடு செயல்படும் போது வெற்றியையும், ஏதேனும் நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை எண்ணங்களோடு செயல்படும் போது சில விஷயங்களிலே சோதனையும் தரக்கூடியதாக இருக்கும். இந்த 2ஆம் நிலை மகர ராசியிலே இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்பது தனியாக இல்லை. செவ்வாய் பல கிரகங்களோடு இணைந்து இருக்கிறது. செவ்வாயோடு சேர்த்தால் 5 கிரகங்கள் இருக்கிறது. செவ்வாய் சந்திரனும் அங்கு சேரும்போது 6 கிரக தாக்கம் என்பது இருக்கிறது. உங்களுடைய சரியான திட்டமிடல், ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க், திட்டமிட்டு இந்த ரிஸ்க் எடுக்கலாம் பிரச்சனை இல்லை என்று கைப்பணத்தை செலவழித்து ஒரு சொத்து வாங்கக்கூடிய முயற்சி, உங்களுடைய குழந்தைகளை வெளிநாடு படிக்க வைக்க, வெளிநாடு மற்றும் வெளியூரில் படிக்க வைக்கக்கூடிய முயற்சி,
குழந்தைகளுக்காக சொத்து வாங்கி வைக்கக்கூடிய முயற்சி, இவையெல்லாம் இப்போது எடுக்கும்போது அது நீண்ட நெடுங்காலத்திற்கு தங்கி உங்களுக்கு தொடர் வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நிபுண யோகம் என்பது சூரியனோடு இணைந்த புதன் நிபுண யோகத்தை தருகிறது. சந்திரமங்கல யோகத்தோடு துவங்கக்கூடிய இந்த அற்புத அமைப்பு செவ்வாயினுடைய உச்ச பலன். அது மட்டுமல்லாமல் தைரியத்தோடு எல்லா விஷயத்தையும் செய்து காட்டுவதற்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி, 7ஆம் இடத்திலே குரு வக்ரம். ஆகையினால் கடமையை செய்யுங்கள். நிச்சயமாக, அதாவது ஒரு ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து செய்யாமல் இந்த வேலையை நாம் செய்தாக வேண்டும், அப்போதுதான் வெற்றி கிடைக்கும் என்று செய்யும் போது வெற்றி. அது மட்டுமல்லாமல் தர்ம கர்மாதிபதிகள் அவ்வப்போது ஒன்றாக இணையக்கூடிய நாட்கள் இந்த மாதத்திலே பல நாட்கள் வரும். அப்போது உங்களுடைய கடமைக்கு சரியான முறையில் உங்களுடைய கடமை ஆற்றும் போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம், ராஜயோகம் எல்லாம் தரக்கூடிய இந்த இணைவு, சூரியன் மற்றும் செவ்வாய் இணைவு, சூரியன் மற்றும் புதன் இணைவு, இவையெல்லாம் மிகப்பெரிய அற்புதங்களை தொடர்ந்து உங்களுக்கு வெற்றிக்கான வழிகளை காட்டும். இந்த நிலையிலே பார்க்கும்போது 7ஆம் இடத்திலே குரு பகவான் வக்கரமாக இருப்பார் இந்த முழு காலம். அப்போது உங்களுடைய உறவுகளை ஒரு நிலைத்தன்மை அல்லது உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்த்து, உறவுகளை, அது வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், உங்களோடு பணிபுரிபவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு இளையோர் அல்லது மூத்தோர் யாராக இருந்தாலும் உறவுகளிலே இருக்கக்கூடிய சிக்கலை கலைந்தெறிய பார்க்கும்போது வெற்றி. திருமணம் சார்ந்த விஷயங்களிலே தடை இருக்கிறது என்றால் திருமண தடையெல்லாம் நீங்கி ஒரு வெற்றிக்கான வழியை தரக்கூடியதாக இந்த கிரக நிலைகள் அமையும். தனுசு ராசி என்பர்களே, சனி பகவானுடைய வீட்டுல 2ஆம் இடம் தனுசு ராசிக்கு என்பது மகர நிலை. அது சனி பகவானுடைய ஒரு வீடு. ஆகையினால் 2 மற்றும் 3ஆம் இடத்திற்கான அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார். சனி பகவான் 4ஆம் இடத்துல குருவினுடைய வீட்டில இருக்கிறார். குரு 7ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த நிலையில சனி பகவானுடைய வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருப்பது, ஆகையினால் சற்று உங்களுடைய வேலையில வேலை பலு அதிகமாக இருக்கும். நீங்கள் வேகமாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள், ஆனால் அது மெதுவாக நகர்வது போன்று இருக்கும். ஆனால் எதை செய்ய வேண்டுமோ சரியான திட்டமிட்டு செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டம் வருமானமும் இருக்கும், அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும். ஏதேனும் நல்ல ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அதை உடனடியாக செய்வது என்பது சிறப்பு. அவ்வப்போது மனநிலையில ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் இறைவன் மீது தியானம், இறைவன் மீது நம்பிக்கை வைத்து யோகா தியானம் செய்வது, உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அல்லது பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, இவை சிறப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய தனிப்பட்ட முறையில உங்களுடைய நன்மதிப்பை உயர்த்துவதற்கு, பொருளாதார ஸ்திரத்தன்மையை உயர்த்துவதற்கு படபடப்பில்லாமல் ஒரு செயலை திட்டமிட்டு செய்யும் போது நிச்சயமாக வெற்றி. அதுவும் பணம் சார்ந்த விஷயங்களிலே மிக மிக ஒழுக்கம் தேவை. தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை எல்லாம் முற்றிலும் தவிர்த்து செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும். ஆனால் சொத்து வாங்கக்கூடிய அந்த முயற்சி என்பது வெற்றியை தரும். ஏனென்றால் சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய செலவுகளை சுப விரயமாக்கி இந்த நிலையில சாதக பலன்களை பெற முடியும். சேமிப்பு சார்ந்த விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை. குடும்ப விஷயங்களிலே மிக பொறுமை. நான் முதலிலே சொன்னேன், குடும்பத்திலே உறவுகளை பலப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த உறவுகளை பலப்படுத்த வேண்டும் என்றால் பொறுமை நிச்சயமாக தேவை. இந்த காலகட்டத்திலே பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய மாமியார் மாமனார் வழிகளிலே ஏதேனும் ஒரு அனுசரணையான விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர எதிர்நிலைகளிலே எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது பரஸ்பர புரிதல் மற்றும் மகிழ்ச்சியை நிலவ வைக்கும். அந்த மகிழ்ச்சியினால் உங்களுக்கு ஒரு ஏற்றம் என்பது இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களிலே நிச்சயம் வெற்றி என்பது சாத்தியமாக இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பை இந்த நாள் ஏற்படுத்தும். சில தாமதமாக இருக்கிறது, தாமதிக்கப்படுகிறது, உங்களுக்கு வரவேண்டிய லாபம் வரவில்லை, உங்களுக்கு வரவேண்டிய சம்பள உயர்வு வரவில்லை, உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு வரவில்லை என்றெல்லாம் நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் மனக்குழப்பம்தான் அதிகரிக்கும். அதனால் பேச்சு தடுமாறும். அதனால் தேவையற்ற பேச்சு வளரும். அதன் காரணமாக நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை கடமை உணர்ச்சியோடு பொறுப்போடும் செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தருணங்கள் சாத்தியமாகும்.
பணம் லாபமாக வரக்கூடிய அமைப்பு. ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே சமயத்துல குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கேனும் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கும். வியாழக்கிழமைகளிலே மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே லட்சுமி தாயாருக்கான வழிபாடு, யோகா, தியானம் செய்வது, மன அமைதிக்கு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டி ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது வெற்றிக்கான வழிகள் பல உங்களுக்கு இறைவனின் அருளால் ஏற்பட்டு எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற முடியும். செலவுகள் எதுவென்றாலும் சுப செலவாக செய்யுங்கள். தேவையற்ற மனக்குழப்பத்தை தவிர்ப்பது. செலவாகிறதே என்று வருத்தப்படக்கூடாது. சுப செலவு, குழந்தைகளின் கல்வி, காதல், திருமணம் நோக்கிய காதல், அதற்காக திருமணத்திற்கு சுப செலவு என்று இருக்கும்போது வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு அற்புதமாய் அமைகிறது. அன்பு நேயர்களே, தனுசு ராசி என்பவர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் இருந்தாலும் அல்லது ராசி தனுசு லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவில் பொருந்தி வரும்படியாக கணித்து உங்களுக்கு தந்திருக்கின்றேன். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்ட அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.